மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போ இந்த காணொலியினுடைய தலைப்புல நீங்க பார்த்திருப்பீங்க. நமது பயிற்சி மையத்தில் 6 மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியினை பயின்ற மாணவர்கள் வரைந்த அனைத்து விதமான ஓவியங்களையுமே இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அந்த அனைத்து விதமான ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையமும் மதுரை அரசு அருங்காட்சியகமும் இணைந்து ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இந்த 2 மாதத்துல ஓவிய போட்டி நடந்துச்சு. அப்போ அந்த ஓவிய போட்டியை பார்வை செய்த வந்த மாணவர்கள் மற்றும் கலந்து கொள்ள வந்த மாணவர்கள் மற்றும் அவர்தம் பெற்றோர்கள் 6 மாத கால டியூரேஷன்ல பயின்று சென்ற மாணவர்களின் ஓவியங்களை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். அந்த ஓவியங்களை எல்லோருமே பார்த்துட்டு ரொம்ப வியப்புல இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். என்ன காரணம்னா இப்ப அந்த வரைபடங்களை பொறாம இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நீங்க இந்த ஓவியங்களை பொறாமே நல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒவ்வொரு ஓவியங்களையுமே நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நெருக்கமாக மிக நெருக்கமாகவும் நம்ம அதை காமிச்சிருக்கிறோம். அப்ப அந்த மாணவர்கள் ஆரம்ப நிலையில உங்களை மாதிரி தயக்கமா இருந்தவங்க தான். ஆனால் அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியரை நேரடியாக சந்திச்சிட்டாங்க. இந்த நேரடியாக ஆசிரியரை சந்திச்சு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆசிரியரோட பகிர்ந்து கொண்டு அந்த 6 மாத டியூரேஷன்ல சார் என்னுடைய சூழல் இப்படி இருக்குது, நான் எப்படி படிச்சுக்கிட்டா இதுல நான் எப்படி நடந்துக்கிட்டா இந்த 6 மாத டியூரேஷனை மிக அருமையா நம்ம முடிச்சுட்டு நான் நல்லா டிராயிங் பண்ணிட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்றதுக்கு எனக்கு நீங்க ஒரு வழி அமைச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நேரடியா கேட்டிருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி நேரடியா கேட்டவங்களுடைய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்தவங்க, பெங்களூர், விழுப்புரம், சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் அப்படின்னு அங்கே இருந்து படிச்சுட்டு போன மாணவர்கள் அதிகம் பேர். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போன மாணவர்களுடைய டிராயிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தயக்கத்திலே சில மாணவர்கள் சொல்லிட்டு நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருப்போம். அந்த தயக்கங்கிறது முதல்ல இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. பட் அது ஆசிரியரை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஆசிரியருமே வாய்ப்பு தர்றாரு. ஆனால் அந்த வாய்ப்பை நடுவு விடுறவங்க காலத்தை கடத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி மாணவர்கள் உத்வேகம் கொண்டு சரி என்னன்னு தான் போய் பார்த்துருவோமே, அவர்கிட்ட கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வந்த மாணவர்களுடைய வரைபடங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையுமே அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி பென்சில் டிராயிங்லேயும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்கன்னாங்க இது 2 மாசத்துல செஞ்ச பணி. இதை யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, நம்பவும் மாட்டாங்கன்ற ஒரு கணக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்க 2 மாசத்துல அவங்களை இந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணிடுவோம். அப்போ இந்த 2 மாசம் அவங்களுக்கு அந்த அடிப்படையை சொல்லி கொடுக்க போகும்பொழுது எவ்வளவு ரிஸ்கான விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருப்போம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மாணவர்கள் புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி டிராயிங் பண்ண உடனே அவங்களுடைய மனதில் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். அதன் நிமித்தமாக தான் நமக்கு கருத்துரையை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கருத்துரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் முந்தைய வீடியோக்குள்ளே புறமே கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 மாசத்துல நான் அதை வரைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது 2 மாதத்துல நம்ம இந்த டிராயிங்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிருக்கிறோம், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சிரத்தை எடுத்திருப்போம் ஆரம்பத்தில் அப்படிங்கிறதுமே நீங்கள் இந்த டிராயிங்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு நேரங்கள்லையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு டிராயிங்ஸையுமே வரைய போகும்பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த டிராயிங்ஸை எல்லோருமே பாராட்ட வேண்டும், எல்லோருமே பாராட்டி நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி வெளியில் சொல்லுவாங்களே ஒளி அவங்க பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வராது. எனவே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பாசிட்டிவ் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சொல்வதை காட்டிலும் நம்மகிட்ட அந்த பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பாசிட்டிவுக்குள்ளே இறங்கணும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் நாம் இந்த வாழ்வில் அனைத்தையுமே சாதனை செய்ய முடியும். எதிர்மறை எண்ணங்கள் அதை பற்றி தெரியாதவர்கள், ஒரு தொழிலை பற்றியோ அல்லது ஒரு சூழலை பற்றியோ அல்லது அவர்களின் எதிர்காலம் பற்றியோ தெரியாதவர்கள் சொல்வதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்குள் இயற்கை என்ன சொல்கிறது, நமக்குள் இயற்கையினுடைய உந்து சக்தி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இயற்கை என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதுக்கு சூழல்கள் தடையாக இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் சூழல்களை தாண்டியும்
நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு நாம் முன்னேறி செல்றது நம்ம கையில் தான் இருக்கு. எனவே இவ்வளவு விஷயங்களுமே வந்து நம்ம செய்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொள்வது தான் மிகச்சரியாக. அதனால் எந்த அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தில் இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் எங்களோட ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்போ 2 பேரும் மத்தியிலுமே கோஆபரேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த கலை வந்து சாத்தியப்பட்டு இந்த மாதிரி வரைய முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒவ்வொரு படமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதில் மிகச்சிறந்த ஒரு மாணவராக சிவகங்கை சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர், அவர் தான் மிக அருமையான ஒரு ஓவியராக இன்றைக்கும் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனுடைய இந்த அமைப்பில் முதல் மாணவராக இருக்கிறார். அது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவர். அந்த கடற்கரை கோயில் அப்படிங்கிறதுல வந்து அந்த கடற்கரை கோயில் மட்டும்தான் முதல்ல வரைய சொன்னது. அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஐடியா கேட்க போகும்போது நாங்கள் சில விஷயங்களை சொல்லி இது இப்படி இருந்தால் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஐடியாக்கள். அப்போ மாணவர்களை வந்து ஆசிரியர்கிட்ட கலந்துக்கணும், கேட்டுக்கணும். அவங்களுடைய அதே சிந்தனையிலையுமே அந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே ஒரு படத்தை வரைகிறதுங்கிறது வந்து பார்வையாளர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திருப்தி தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஆசிரியரிடம் வந்து நீங்க அந்த உங்களுடைய டிராயிங்ஸ் பத்தி ஐடியாக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம அதை சொல்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாணவர்களுடைய வரைபடங்கள்லாம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் நம்ம 2 மாசத்துல இப்படி நம்ம வரைஞ்சிட முடியுமா அப்படிங்கிறத முதல் சந்தேகமா இருக்கு. அது வந்து எப்படி சாத்தியப்படும், இந்த அளவுக்கு எப்படி நேர்த்தியா வரைய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக முக்கியமான சந்தேகமாகவே அதுதான் இருக்கும். ஆனால் அது அந்த சந்தேகம் என்பது இங்கே ஜாயின் பண்ணி படித்த 2 மாதத்துலேயே அது பூரணத்துவமாக உங்களுக்கு விளங்கிடும். அந்த மாதிரி வந்து முதல்ல உங்களை மாதிரி தான் வந்து இந்த மாணவர்களுமே முதல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்தவங்க தான். அதை அவங்களே அந்த காணொலியில் அவங்களுடைய கருத்துரை காணொலியில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கருத்தில் கொள்ள போகும்பொழுது இவங்களும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆசிரியரின் வழிநடத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆசிரியரின் வழிநடத்தல் அப்படின்னா இந்த கோர்ஸுக்குள்ளே நம்ம வந்துடணும்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஆசிரியர் சில விஷயங்களை நமக்கு போதனை செய்வார். இந்தந்த பாடங்களை இப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், நம்மளுடைய அந்த 6 மாத டியூரேஷனில் வந்து அந்த காலம் பொக்கிஷமான காலம்னு சொல்கிறாரு. நம்மளையுமே அதிர்ஷ்டசாலின்னு வேற சொல்லிட்டாரு. ஆனால் நம்மளுடைய வரைபடங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி வரைந்தால் நம்முடைய எதிர்காலத்தை வளமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த ஆசிரியர்கிட்ட வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாடத்தை வந்து எனக்கு இப்படி நம்ம வரைய தெரியல சார், ஆனால் இந்த பாடம் வந்து மற்றவங்க எல்லாருமே நல்லா வரைகிறாங்க, என்னால் வரைய தெரியல, எனக்கு வரைய முடியல அப்படின்னு நான் எப்படி சார் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத கேட்டுக்கணும். ஆனால் இன்னொரு மாணவர்கிட்ட நீங்கள் கேட்குறது தவறு இல்லை. ஆனாலும் அவருக்கு உரிய காலம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய காலம் வந்து அவருக்குரிய காலமாக இருக்கும், அவர் வரையக்கூடிய காலமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு இதை அவர் ஃபீல் பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் நண்பர் தான், அவர் சொல்லி தான் கொடுப்பாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கு வந்துட முடியும். எனவே இந்த நீங்கள் டிராயிங்ஸ்லாம் பார்க்குறீங்கள, இந்த ஓவியங்கள் அனைத்துமே மாணவர்கள் என்னிடம் அதிகமான கேள்விகளை கேட்டவர்கள், அதிகமாக அருகில் இருந்து என்னுடைய டிராயிங்ஸ், நான் வரையக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே கருத்தில் எடுத்துக்கிட்டு வரைஞ்ச மாணவர்கள் தான். அதனால ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறது, இப்போ நம்ம ஏற்கனவே முந்தைய காலங்களில் சொன்ன மாதிரி இந்த இதை எங்கள் காலத்தில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதாவது ப்ராப்பராக மிக நேர்த்தியாகவும் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு அன்றைக்கி ஆள் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 43 கால அனுபவத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிறைய ஓவியக்கலை சார்ந்த அந்த தளங்களை பூராமே சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அதனால் எந்த படத்தை எப்படி வரைஞ்சால் எப்படி வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படி ஆரம்பித்து எப்படி இடையில் கொண்டு கடைசியில் வந்து நம்ம எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற வரைக்குமே நேர்த்தியாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி வந்து அதிகமான சிரத்தை எடுத்து அதிகமான ஆர்வமும் அதிகமான முயற்சியும் எடுத்த மாணவர்களின் வரைபடங்களை தான் இப்போ நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே புதியதாக வரக்கூடியவர்களும் ஓவியக்கலையில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுமே உங்களுடைய சுற்றங்கள், உங்களுடைய நட்புகள் எல்லாத்துக்குமே இந்த விஷயங்களை சொல்லுங்க.
சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்மையான வழியை காமிக்கிறது உங்களுடைய இவ்வளவு ஆண்டு காலம் நீங்க பழகிருக்கீங்கன்னாக்க அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும். எனவே ஆர்வலர்கள் இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றையுமே பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் நம்ம இந்த க்ளோஸ்அப்பாகவும் கொண்டு போகிறோம், கொஞ்சம் லாங்காகவும் கொண்டு போகிறோம். க்ளோஸ்அப்பாக ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படங்களை இப்படித்தான் நம்ம வரையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அவங்க அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் மிக முக்கியமான விஷயமே என்னன்னாக்க, ஒரு படத்தை தேர்ந்தெடுப்பது. இது எல்லாமே மாணவருடைய பொறுப்பில் நான் விட்டுருவேன். நீங்களே தேர்ந்தெடுத்து என்னோட சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறமா அதில் எது நல்ல படமாக இருக்குதோ அதை நான் இந்த இடங்களை இப்படி நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த பாடத்திட்ட சம்பந்தமாகவே சில ஐடியாக்களை கொடுத்து அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நான் அதை என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிடுவேன். ஆக அந்த மாதிரி நம்ம இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்கிறத அப்படியே கேட்டு பண்ணாதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஓவியங்கள் மாதிரி அந்த ஓவியங்கள் எல்லாமே நேர்த்தியாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு. இப்போ நீங்கள் இந்த ஓவியங்களை பூராமே நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு ஓவியங்களையுமே நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நெருக்கமாக மிக நெருக்கமாகவும் நம்ம அதை காமிச்சிருக்கிறோம். அப்போ அந்த மாணவர்கள் ஆரம்ப நிலையில் உங்களை மாதிரி தயக்கமாக இருந்தவங்க தான். ஆனால் அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியரை நேரடியாக சந்திச்சிட்டாங்க. இந்த நேரடியாக ஆசிரியரை சந்தித்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆசிரியரோட பகிர்ந்து கொண்டு அந்த 6 வரை செல்ல, சார் என்னுடைய சூழல் இப்படி இருக்குது, நான் எப்படி படிச்சுக்கிட்டா இதில் நான் எப்படி நடந்துக்கிட்டா இந்த 6 வரை மிக அருமையாக நம்ம முடிச்சுட்டு நான் நல்லா ட்ராயிங் பண்ணிட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு வழி அமைச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி நேரடியாக கேட்டவங்களுடைய இது கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்தவங்க, பெங்களூர், விழுப்புரம், சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் அப்படின்னு அங்கே இருந்து படிச்சுட்டு போன மாணவர்கள் அதிகம் பேர். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போன மாணவர்களுடைய டிராயிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தயக்கத்திலே சில மாணவர்கள் சொல்லிட்டு நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருப்போம். அந்த தயக்கங்கிறது முதல்ல இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. பட் அது ஆசிரியரை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஆசிரியருமே வாய்ப்பு தர்றாரு. ஆனால் அந்த வாய்ப்பை நடுவு விடுறவங்க காலத்தை கடத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி மாணவர்கள் உத்வேகம் கொண்டு சரி என்னன்னு தான் போய் பார்த்துருவோமே, அவர்கிட்ட கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வந்த மாணவருடைய வரைபடங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையுமே அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி பென்சில் டிராயிங்லேயும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாங்கன்னாங்க, இது 2 மாதத்தில் செஞ்ச பணி. இதை யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, நம்பவும் மாட்டாங்கன்ற ஒரு கணக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்க, 2 மாதத்தில் அவங்களை இந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணிடுவோம். அப்போ இந்த 2 மாதம் அவங்களுக்கு அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுக்க போகும்பொழுது எவ்வளவு ரிஸ்கான விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருப்போம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மாணவர்கள் புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி டிராயிங் பண்ண உடனேயே அவங்களுடைய மனதில் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். அதன் நிமித்தமாக தான் நமக்கு கருத்துரையை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கருத்துரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் முந்தைய வீடியோக்குள்ள புறமே கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 மாதத்தில் நான் அதை வரைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது 2 மாதத்தில் நம்ம இந்த டிராயிங்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிருக்கிறோம், அந்தளவுக்கு நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சிரத்தை எடுத்திருப்போம் ஆரம்பத்தில் அப்படிங்கிறதுமே நீங்கள் இந்த டிராயிங்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு நேரங்கள்லையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு டிராயிங்ஸையுமே வரைய போகும்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த டிராயிங்ஸை எல்லோருமே பாராட்ட வேண்டும், எல்லோருமே பாராட்டி நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி வெளியில் சொல்லுவாங்களே ஒளி, அவங்க பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வராங்க. எனவே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பாசிட்டிவ் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சொல்வதை காட்டிலும் நம்மகிட்ட அந்த பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பாசிட்டிவுக்குள்ளே இறங்கணும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் நாம் இந்த வாழ்வில் அனைத்தையுமே சாதனை செய்ய முடியும். எதிர்மறை எண்ணங்கள் அதை பற்றி தெரியாதவர்கள் ஒரு தொழிலை பற்றியோ அல்லது ஒரு சூழலை பற்றியோ அல்லது அவர்களின் எதிர்காலம் பற்றியோ தெரியாதவர்கள் சொல்வதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்குள் இயற்கை என்ன சொல்கிறது, நமக்குள் இயற்கையினுடைய உந்து சக்தி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இயற்கை என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நம்ம என்ன செய்யணும், கேட்கணும்.
அதுக்கு சூழல்கள் வந்து தடையாக இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் சூழல்களை தாண்டியும் நம்முடைய எதிர்காலத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு நாம முன்னேறி செல்றது நம்ம கையில தான். எனவே இவ்வளவு விஷயங்களுமே வந்து நம்ம செய்கிறோம் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நீங்க சிரத்தை எடுத்துக்கொள்வது தான் மிகச் சரியாக. அதனால எந்த அளவுக்கு நாங்க எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்துல இருக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் எங்களோட ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்ப 2 பேரும் மத்தியிலுமே கோஆபரேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த கலை வந்து சாத்தியப்பட்டு இந்த மாதிரி வரைய முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒவ்வொரு படமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதில் மிகச் சிறந்த ஒரு மாணவராக சிவகங்கை சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர், அவர் தான் மிக அருமையான ஒரு ஓவியராக இன்றைக்கும் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனுடைய இந்த அமைப்பில் முதல் மாணவராக இருக்கிறார். அது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவர். அந்த கடற்கரை கோயில் அப்படிங்கிறதுல வந்து அந்த கடற்கரை கோயில் மட்டும்தான் முதல்ல வரைய சொன்னது. அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஐடியா கேட்க போகும்போது நாங்கள் சில விஷயங்களை சொல்லி இது இப்படி இருந்தால் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஐடியாக்கள். அப்போ மாணவர்களை வந்து ஆசிரியர்கிட்ட கலந்துக்கணும், கேட்டுக்கணும். அவங்களுடைய அதே சிந்தனையிலையுமே அந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே ஒரு படத்தை வரைகிறதுங்கிறது வந்து பார்வையாளர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திருப்தி தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஆசிரியரிடம் வந்து நீங்க அந்த உங்களுடைய டிராயிங்ஸ் பற்றி ஐடியாக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாணவர்களுடைய வரைபடங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் நம்ம 2 மாதத்துல இப்படி நம்ம வரைஞ்சிட முடியுமா அப்படிங்கிறத முதல் சந்தேகமாக இருக்கும். அது வந்து எப்படி சாத்தியப்படும், இந்த அளவுக்கு எப்படி நேர்த்தியாக வரைய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக முக்கியமான சந்தேகமாகவே அதுதான் இருக்கும். ஆனால் அது அந்த சந்தேகம் என்பது இங்கே ஜாயின் பண்ணி படித்த 2 மாதத்துலேயே அது பூரணத்துவமும் உங்களுக்கு விளங்கிடும். அந்த மாதிரி வந்து முதல்ல உங்களை மாதிரி தான் வந்து இந்த மாணவர்களுமே முதல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்தவங்க தான். அதை அவங்களே அந்த காணொலியில் அவங்களுடைய கருத்துரை காணொலியில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கருத்தில் கொள்ள போகும்பொழுது இவங்களும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆசிரியரின் வழிநடத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆசிரியரின் வழிநடத்தல் அப்படின்னா இந்த கோர்ஸுக்குள்ளே நம்ம வந்துடணும்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஆசிரியர் சில விஷயங்களை நமக்கு போதனை செய்வார். இந்தந்த படங்களை இந்தந்த பாடங்களை இப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், நம்மளுடைய அந்த 6 மாத டூரேஷனில் வந்து அந்த காலம் பொக்கிஷமான காலம்னு சொல்கிறாரு. நம்மளையுமே அதிர்ஷ்டசாலின்னு வேற சொல்லிட்டாரு. ஆனால் நம்மளுடைய வரைபடங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி வரைந்தால் நம்முடைய எதிர்காலத்தை வளமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த ஆசிரியர்கிட்ட வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாடத்தை வந்து எனக்கு இப்படி நம்ம வரைய தெரியல சார், ஆனால் இந்த பாடம் வந்து மற்றவங்க எல்லாருமே நல்லா வரைகிறாங்க, என்னால் வரைய தெரியல, எனக்கு வரைய முடியல அப்படின்னு நான் எப்படி சார் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத கேட்டுக்கணும். ஆனால் இன்னொரு மாணவர்கிட்ட நீங்கள் கேட்குறது தவறு இல்லை. ஆனாலும் அவருக்குரிய காலம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய காலம் வந்து அவருக்குரிய காலமாக இருக்கும், அவர் வரையக்கூடிய காலமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு இதை அவர் ஃபீல் பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் நண்பர் தான், அவர் சொல்லி தான் கொடுப்பாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கு வந்துடணும். எனவே இந்த நீங்கள் டிராயிங்ஸ்லாம் பார்க்குறீங்கள, இந்த ஓவியங்கள் அனைத்துமே மாணவர்கள் என்னிடம் அதிகமான கேள்விகளை கேட்டவர்கள், அதிகமாக அருகில் இருந்து என்னுடைய டிராயிங்ஸ், நான் வரையக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே கருத்தில் எடுத்துக்கிட்டு வரைஞ்ச மாணவர்கள் தான். அதனால ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறது, இப்போ நம்ம ஏற்கனவே முந்தைய காலங்களில் சொன்ன மாதிரி இந்த இதை எங்கள் காலத்தில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதாவது ப்ராப்பராக மிக நேர்த்தியாகவும் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு அன்றைக்கி ஆள் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 43 கால அனுபவத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிறைய ஓவியக்கலை சார்ந்த அந்த தளங்களை பூராமே சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அதனால் எந்த படத்தை எப்படி வரைஞ்சால் எப்படி வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படி ஆரம்பித்து எப்படி இடையில் கொண்டு கடைசியில் வந்து நம்ம எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற வரைக்குமே நேர்த்தியாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி வந்து அதிகமான சிரத்தை எடுத்து அதிகமான ஆர்வமும் அதிகமான முயற்சியும் எடுத்த மாணவர்களின் வரைபடங்களை தான் இப்போ நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே புதியதாக வரக்கூடியவர்களும் ஓவியக்கலையில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுமே
உங்களுடைய சுற்றங்கள், உங்களுடைய நட்புகள் எல்லாத்துக்குமே இந்த விஷயங்களை சொல்லுங்க. சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்மையான வழியை காமிக்கிறது உங்களுடைய இவ்வளவு ஆண்டு காலம் நீங்க பழகிருக்கீங்கன்னாக்க அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவே ஆர்வலர்கள் இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றையுமே பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் நம்ம இந்த க்ளோஸ்அப்பாகவும் கொண்டு போகிறோம், கொஞ்சம் லாங்காகவும் கொண்டு போகிறோம். க்ளோஸ்அப்பாக ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படங்களை இப்படித்தான் நம்ம வரையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அவங்க அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் மிக முக்கியமான விஷயமே என்னன்னாக்க, ஒரு படத்தை தேர்ந்தெடுப்பது. இது எல்லாமே மாணவருடைய பொறுப்பில் நான் விட்டுருவேன். நீங்களே தேர்ந்தெடுத்துட்டு என்னோட சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறமா அதில் எது நல்ல படமாக இருக்குதோ அதை நான் இந்த இடங்களை இப்படி நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த பாடத்திட்ட சம்பந்தமாகவே சில ஐடியாக்களை கொடுத்து அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நான் அதை என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிடுவேன். ஆக அந்த மாதிரி நம்ம இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்கிறத அப்படியே கேட்டு பண்ணாதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஓவியங்கள் மாதிரி அந்த ஓவியங்கள் எல்லாமே நேர்த்தியாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு. இப்போ இந்த காணொலியினுடைய தலைப்புல நீங்க பார்த்துருப்பீங்க. நமது பயிற்சி மையத்தில் 6 மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியினை பயின்ற மாணவர்கள் வரைந்த அனைத்து விதமான ஓவியங்களையுமே இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த அனைத்து விதமான ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையமும் மதுரை அரசு அருங்காட்சியகமும் இணைந்து ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இந்த 2 மாதத்தில் ஓவிய போட்டி நடந்துச்சு. அப்போ அந்த ஓவிய போட்டியை பார்வை செய்த வந்த மாணவர்கள் மற்றும் கலந்து கொள்ள வந்த மாணவர்கள் மற்றும் அவர்தம் பெற்றோர்கள் 6 மாத கால டூரேஷனில் பயின்று சென்ற மாணவர்களின் ஓவியங்களை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். அந்த ஓவியங்களை எல்லோருமே பார்த்துட்டு ரொம்ப வியப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். என்ன காரணம்னா, இப்போ அந்த வரைபடங்களை பொறாமல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த ஓவியங்களை பொறாமே நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு ஓவியங்களையுமே நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நெருக்கமாக மிக நெருக்கமாகவும் நம்ம அதை காமிச்சிருக்கிறோம். அப்போ அந்த மாணவர்கள் ஆரம்ப நிலையில் உங்களை மாதிரி தயக்கமாக இருந்தவங்க தான். ஆனால் அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியரை நேரடியாக சந்திச்சிட்டாங்க. இந்த நேரடியாக ஆசிரியரை சந்தித்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆசிரியரோட பகிர்ந்து கொண்டு அந்த 6 மாத டூரேஷனில் சார் என்னுடைய சூழல் இப்படி இருக்குது, நான் எப்படி படிச்சுக்கிட்டா இதில் நான் எப்படி நடந்துக்கிட்டா இந்த 6 மாத டூரேஷனை மிக அருமையாக நம்ம முடிச்சுட்டு நான் நல்லா ட்ராயிங் பண்ணிட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு வழி அமைச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி நேரடியாக கேட்டவங்களுடைய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்தவங்க, பெங்களூர், விழுப்புரம், சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் அப்படின்னு அங்கே இருந்து படிச்சுட்டு போன மாணவர்கள் அதிகம் பேர். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போன மாணவர்களுடைய டிராயிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தயக்கத்திலே சில மாணவர்கள் சொல்லிட்டு நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருப்போம். அந்த தயக்கங்கிறது முதல்ல இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. பட் அது ஆசிரியரை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஆசிரியருமே வாய்ப்பு தர்றாரு. ஆனால் அந்த வாய்ப்பை நடுவு விடுறவங்க காலத்தை கடத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி மாணவர்கள் உத்வேகம் கொண்டு சரி என்னன்னு தான் போய் பார்த்துருவோமே, அவர்கிட்ட கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வந்த மாணவர்களுடைய வரைபடங்களை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு பாருங்க. இதுல இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையுமே அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி பென்சில் டிராயிங்லேயும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாங்கன்னாங்க. இது 2 மாதத்தில் செஞ்ச பணி. இதை யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, நம்பவும் மாட்டாங்கன்ற ஒரு கணக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்க, 2 மாதத்தில் அவங்களை இந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணிடுவோம். அப்போ இந்த 2 மாதம் அவங்களுக்கு அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுக்க போகும்பொழுது எவ்வளவு ரிஸ்கான விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருப்போம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மாணவர்கள் புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி டிராயிங் பண்ண உடனே அவங்களுடைய மனதில் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும். அதன் நிமித்தமாக தான் நமக்கு கருத்துரையை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கருத்துரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் முந்தைய வீடியோக்குள்ளே புறமே கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 மாதத்தில் நான் அதை வரைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது 2 மாதத்தில் நம்ம இந்த டிராயிங்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிருக்கிறோம், அந்தளவுக்கு நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சிரத்தை எடுத்திருப்போம் ஆரம்பத்தில் அப்படிங்கிறதுமே நீங்கள் இந்த டிராயிங்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு நேரங்கள்லையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு டிராயிங்ஸையுமே வரைய போகும்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த டிராயிங்ஸை எல்லோருமே பாராட்ட வேண்டும்.
எல்லோருமே பாராட்டி நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி வெளியில் சொல்லுவாங்களே ஒளி அவங்க பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வராங்க. எனவே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு சொல்வதை காட்டிலும் நம்மகிட்ட அந்த பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பாசிட்டிவுக்குள்ளே இறங்கணும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் நாம் இந்த வாழ்வில் அனைத்தையுமே சாதனை செய்ய முடியும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதை பற்றி தெரியாதவர்கள் ஒரு தொழிலை பற்றியோ அல்லது ஒரு சூழலை பற்றியோ அல்லது அவர்களின் எதிர்காலம் பற்றியோ தெரியாதவர்கள் சொல்வதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்குள் இயற்கை என்ன சொல்கிறது, நமக்குள் இயற்கையினுடைய உந்து சக்தி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இயற்கை என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதுக்கு சூழல்கள் வந்து தடையாக இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் சூழல்களை தாண்டியும் நம்முடைய எதிர்காலத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு நாம் முன்னேறி செல்றது நம்ம கையில் தான். எனவே இவ்வளவு விஷயங்களுமே வந்து நம்ம செய்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொள்வது தான் மிகச்சரியாக. அதனால் எந்த அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் எங்களோட ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்போ 2 பேரும் மத்தியிலுமே கோஆபரேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த கலை வந்து சாத்தியப்பட்டு இந்த மாதிரி வரைய முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒவ்வொரு படமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதில் மிகச்சிறந்த ஒரு மாணவராக சிவகங்கை சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர், அவர் தான் மிக அருமையான ஒரு ஓவியராக இன்றைக்கும் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனுடைய இந்த அமைப்பில் முதல் மாணவராக இருக்கிறார். அது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவர். அந்த கடற்கரை கோயில் அப்படிங்கிறதுல வந்து